வெளிச்சமா படணும். என்ன மூத்த சாயத்தை கூத்துற? நீயே இங்க வந்து தலையிடுற. பிரத்யாங்காயத்தை தலையிட்டா சாயம் எல்லாம் காயமாயிடும். போயா போவியா? வேலையை பார்த்துக்கிட்டு என்னையா இது புது வேஷம்? இல்ல இல்ல எலி வேஷம். எவனை பாரு ஊர்ல என்ன நடக்குது, மத்தவன் என்ன செய்யறான், இதுல தான் இருக்கிறான தவிர தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு ஒரு வேலையும் போறதில்ல. போடா போடா. போக முடியாது. இது என்னன்னு தெரிஞ்சுக்காம இங்க இருந்து போக மாட்டேன். என்ன தலையாதி மகனா இருப்பானோ? சும்மா டே மரியாதையா போறியா? இந்த சாயத்தை ஓம ஓட்டுற தலை விட்டுமா? இது அரசாங்கத்துக்கு சொந்தமான தெருவு. நீ இங்க நிக்க கூடாதுன்னு சொன்ன சட்டம் மட்டும் ஊரை கூட்டுவேன். சத்தம் போட்டுட்டு அப்புறம் ஏன்டா ஊரை கூட்டுறது? உனக்கு வயசு போனா நேரா வீட்டுல போய் ஒரு தொடப்பத்தை எடுத்து வீட்டை கூட்டு போடானா. ஊர்ல உள்ளவன பழச்சுக்காதன்னு அவங்க போய் ஆனந்தி கிட்ட சொல்லிட்டானே. அப்புறம் நம்ம காரியம் என்ன ஆகுது? இவரு பெரிய மனுஷன். அப்புறம் விட்டு சொல்லட்டு கேளுங்க. கூப்பிட்டு தம்பி இவடா என்ன? நான் உன்னை நம்பி ஒரு விஷயத்த சொல்றேன். நீ எனக்கு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணு. என்னது? நான் என்ன சொல்லுவேன்? ஆனந்தி ஆனந்தின்னு ஒரு அழகான பொண்ணு இருக்கிறான். ரொம்ப தங்கமானவ. ஆனா பிடிவாதக்காரி, அக்கிரமக்காரி, அகங்காரி, மோசக்காரி. நிறுத்துறா. என் ஆனந்திய பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை சொன்ன இந்த பொய்க்காயம் எல்லாம் மெய்க்காயம் ஆயிடும். இல்ல இல்ல கேள்றா தம்பி. அவ என்ன வீரனாக நான் கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறான். அது எப்படி முடியும்? வீரன் என்ன கடையிலையா விக்குது? ஒரு தூக்கு வாங்கி அப்படியே போட்டு முழுங்குறதுக்கு அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இல்லையே. அதனாலதான் அவளை கல்யாணம் பண்றதுக்காக இந்த பையனை நான் போட்டு அடி அடின்னு அடிச்சு இவன் மேல ரத்த காயான மாதிரி இந்த சிவப்பை தடவி அவன் முன்னால கொண்டு போய் நிக்க வைக்க போறேன். இவனும் அனல போறான். நீ அங்க ஒரு பொய் சாட்சி சொல்லணும். பொய் சாட்சியா? ஐயோ நம்பளால முடியாது. அட எங்க அப்பா இவங்க அப்பா அப்படியே மெய்யிலே வீடு கட்டி வச்சிருக்காடா. இந்த பாடுறா 1000 கல்யாணத்தை போய் ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறாங்க. அண்ணா என்ன அப்படியே மாத்தி சொல்றீங்க? அப்படி இல்லன்னு 1000 பொய்யை சின்ன ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லணும். அது ஏதோ ஒண்ணு. நீ அங்க வந்து 1000 பொய் சொல்ல வேணாம். அதுக்குள்ளார அவ கிளவி ஆயிடுவா. ஒரு பொய்யை சொல்லு, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவன் நான் சொன்ன நம்பிடுவாளோ? நம்புவா. அவ நல்ல பொண்ணு, ஆனா ஏமாளி. ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்னது? இவ்வளவு பெரிய கை எழுதி வச்சிருக்கிய. உனக்கு இவ்வளவு பெரிய கை எழுதி அவ கேப்பா நீ நினைக்கிற? அதுதான் இல்ல. ரசன சாம்பார் விஷயமா இருந்தா பொம்பளைகளை நம்ம ஏமாத்த முடியாது. இது அடியில் தடியில் விவகாரம் பாரு. நம்பிடுவேன். அதுவும் இல்லாம பொம்பளை தானே. நீ புறப்படு. அப்படியா? சரி வா. என்ன இதையும் கூட எடுத்துட்டு வரா? எடுத்துட்டு வந்து இந்த சாயத்தை எடுத்துதான் மேல பூச்சினா சொல்லு. போறாட நீ போட்டு வாடா. இப்போத கத்துறா. ஆனந்தி முன்னால நிக்க வச்சு என்னுடைய வீரத்தை சொல்லண்டா. இல்ல ஆனந்தி ஆனந்தி நான் எங்க ஆனந்திக்கிறது? உனக்கு பேருதான் ஆனந்தி. பிரயோஜனம் இந்த தம்பி வாடாங்க. வா. நாங்க 2 பேரும் சண்டை போட்டதை உன் கண்ணால பார்த்த மாதிரி புட்டு இங்க புழுகணும். தெரியுமா? நேரம் பாட சொன்னா புயல் வாயா. நீ ஒண்ணும் பாடாத, கத்து. என்னடா பசுமாடு வாயை தொடர்ந்து கத்துற மாதிரி இருக்குது. அப்படி இல்லடா அப்பான்னு கத்தணும். அம்மா இப்ப கத்தாத. இப்பவே கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் அவ வந்த உடனே வெறும் காத்துதான் வரும். இரு ஆண்டி ஆண்டி எது கால பொண்ண பக்கம் இருக்கிறாளா? நான் போய் பார்த்து கட்டுமா? பாத்துட்டு வா. போய் பாக்குறேன். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதா? இல்ல. அது எப்படி நம்பி அனுப்புவேன்? பரவாயில்ல சின்ன பையன் தான் அனுப்பணும். இந்த மாதிரி காரியத்துல சின்ன பசங்க தான் காரியத்தை கத்துக்கலாம். நம்ம காரியம் ஆகணும். சரி கூட்டிட்டு வா. நீ 8000 கூப்பிட்டு போகணும். கூட்டிட்டு வரட்டுமா? கூட்டிட்டு அப்பா அம்மா அப்பா அம்மா. இரு சும்மா அம்மா அப்பாவை சொன்னா அவங்களுக்கு வயசாயிரும். இல்ல சொல்லப்படாது. நீ கத்துற ஒரு குடும்பமே அடங்கி இருக்கணும். அப்பா அம்மா அக்கா பொஞ்சியா ஓப்பனியா சின்னம்மா பெரியமா கம்மா அப்பா அக்கா தாத்தா சின்ன தாத்தா பெரிய தாத்தா. ஐயோ நீங்களா? ஆனந்தி வந்து ஆனந்தி அவனுக்கு தெரியுமா? ஆனந்தி இத கவனி. ஒரே குத்து 4 விரல், ஒரு விட்டி, ஒரு சக்கரம், இந்த ஒரு துண்டு, ஒரு விரல், குழந்தையில ஒரு அடி, இந்த ஒரு கை, ஒரு விட்டி, இந்த இடத்துல ஒரு காயம், இதுல ஒரு காயம், ஒரே அடி, 5 விரல். கவனிச்சா இன்னும் பல இடத்துல பல காயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஆத்திரத்துல அளவுக்கு மீறி பட்ட இடங்கள். அதனால இனி என்னால தாங்க முடியாது. நீ மரியாதையா என்ன இது ஒரு வியாதியா? இந்த வியாதிக்கு கரண்டிய பழுத்த காய வச்சு கொண்டாரு. இரு என்ன காட்சி பாலா? கரண்டி கரண்டியா? கரண்டி
ஒன்ன விட்டுட்டா என்ன ஒரு ஆள் குறையுதுன்னு அப்பா அப்பா பாருங்கப்பா. என்னம்மா இவரு என்ன நடந்தது? என் கைய கொடி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரப்பா. பைத்தியக்கார பொண்ணு. பொண்ணு இங்க வா. தெரியவில்லையா உனக்கு? தெரியுது. தெருக்கூத்து நடந்து ரொம்ப நாளாச்சுல மறந்து போச்சு. என்ன கூத்து? மந்திரி ரணதீரன் என்றால் இந்த நாடே நடுங்கும். இந்த பக்கமாக ஒரு ஆடவன் வந்தாராம். என்ன சொல்லல, பொம்பளைங்க குளிக்கிற இடத்துக்கு ஆம்பளை வந்தா மடையன் தானே. மூணு வாயை போட்ட கட்டை போட்டுக்கொண்டு நீங்க வந்தாராம். வந்துடுதா புலி புலி
கோடு போட்டு இருந்தது இந்த பக்கம் தான் போச்சு. நீ போனே இந்த என்னை வெல்லக்கூடியவன் இந்த உலகத்தில் இனித்தான் பிறக்க வேண்டும். வீடு வீடாக புகுந்து தேடி பாருங்கள். பரந்தாமன் எங்கிருந்தாலும் பிடித்து பாருங்கள். இல்லைன்னா துப்பாக்கி என்ன குடிச்சிட்டு போயிடுவான். இனி 15 கூட தூரம் தான். அப்பாவை கூட்டிட்டு வரேன். இப்பவே எங்கேயாவது போயிடும். நீதானே சொன்னால் பரந்தாமன் இருக்கும் இடம் தெரியாதென்று. நீ சொல்லாவிட்டாலும் எனக்கு தெரிந்து விட்டது. இந்த கட்டையை பரந்தாமனுக்கு தான் புரியிட்டு ஒரு மான் தானாகவே கிடைக்கிறது. இவர் அழகுக்கு அழகு செய்யுங்கள். அலங்கார சிலையாக உருவாக்குங்கள். ரோஜா என்றால் ராஜாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். இந்த காட்டு ரோஜாவுக்கு என்ன பிடிக்கும்? புதுப்பெண்ணுக்கு காப்பு போட மறந்துவிட்டால் எங்கள் கையில் காப்பு வந்துவிடும். ராஜா எப்படி இருப்பார்? மன்மதன் மாதிரி இருப்பார். மன்மதன் எப்படி இருப்பார்? ராஜா மாதிரி இருப்பார்.
எப்படி இப்ப ரதி மாதிரி இல்ல? ரதி நாம போட்டு பார்த்தது இல்லையே. அப்படி யார் சொன்னது? மழையை தொடர்ச்சில எலி வரணும். இது போக யாரும் உள்ள போகக்கூடாது. நான் ராஜா. மன்னிக்க வேண்டும். தான் வாங்கிட்டு வர்ற வரைக்கும் யாரையும் உள்ள அனுப்பக்கூடாதுன்னு மந்திரியார் உத்தரவு. என் அரண்மனைக்குள்ளே நான் நுழைவதற்கு தடை. மன்னிக்க வேண்டும். நான் ராஜாவா நீ ராஜாவா? புதிதாக வந்த பெண்ணுக்கு புத்தி கருவிலேன்னு சொன்னார்கள். பார்த்து போக வந்தேன். அவனால் ஏதாவது ஆபத்து வரும் என்றால் விழுந்து விட்டது. இடையிலே மது குறைந்து விட்டதா? இல்லை, மூளையில் இருந்த போதை சக்தி இறங்கிவிட்டது. உங்களின் விதி யாரென்று இன்னும் தெரியாமல் கொள்ள வேண்டும். ஆமா, பாவத்தை சுமக்க நான் தயார். வழியை சுமக்க ஆள் வேண்டுமே. பரந்தாமன். பரந்தாமன் அவர் எப்படி வருவார்? பள்ளி எப்படி சுமத்துவது? காதல் கிளியை தேடி அடைகிறான் அவன். நீராய மண்டபத்திற்கு அவன் வர வேண்டும். முதலில் நீ செய்ய வேண்டியது ஊரெங்கும் வதந்தியை பரப்பும். நீராழி மண்டபத்தில் ராஜாசி எங்கே? நீராழி மண்டபத்தில் ராஜாசி. நீராழி மண்டபத்தில் ராஜா. அந்த பகுத்தறிவாளனா? அதனை தினங்கருக்கு முடங்கிருக்கும் கதிரவனா? அழுதை பிறகு ஆத்திரம் படவில் கண்டு நடுங்கும் அந்த வீரத்தனம் நீடுதானா? என் பெண் பொற்குள் உத்தரவு. சாப்பிடுங்க. அதற்கட்டும் இப்போதாவது சொல். ராஜாத்தி எங்கு? நீராழி மண்டபத்தில்.
நீராளி மண்டபத்திலா? நாளை வா, நானும் வருகிறேன். உங்களுக்கு தெரியாது. மிக்க நன்றி. பின்னாலேயே போகிறது, கண் ஆணவட்டம் போடுகிறது, கை எதையோ மறைக்கிறது, வாய் பயப்படவில்லை என்கிறது. உண்மையற்றம் கையில் இருப்பது என்ன? மது. ஓ, குடித்து பழகப் போகிறாயா? கொடுத்து மயக்கப் போகிறாயா? இல்லை, இது சொல்லக்கூடாத ரகசியம். முட்டாளி, சொல்லி கேடடி ரகசியம். உள்ளதை சொல்லிவிடு. நானாக வந்து கோப்பை இருந்தது, மது இருந்தது. ஓ, இருந்தாலும் எடுத்துக் கொள்ளலாம் என்று வந்தாயா? கொடுத்து விடு. பைத்தியக்கார், அரசர்களிடம் அமைச்சர்கள் ஆடும் சூதாட்டத்திற்கு பெண்களா பலியாகும்? அமைச்சர் கட்டளை ஆண்டவன் கட்டளையாகவே இருக்கட்டும். நீ ஒரு பெண், உன் தாய்க்கு அடுத்தபடிதான் ஆண்டவனின் தெய்வீகம் போல். பதவி என்றும் பணம் என்றும் மனதிலே ஏறி இருந்த ஆசைகளை இறக்கி வைத்துவிடு. யாரை காய்ப்பதற்காக நீ ஏவப்படுகிறாயோ அவர்களை உன் பிள்ளைகளாக எண்ணிப்பார். தாய் உன்னை தளர வைக்கும். களங்கம் சுமந்து அழுகிறாள் ஒரு பெண் என்று ஊரால் ஏற்றுவதை விட சுமக்க மறுத்து செத்தால் யார் என்று உலகம் உன்னை தொட்டு வழங்கட்டும். கோவலி அமைச்சர், அவருடைய பங்கை நான். அவர் வரச் சொன்னால் நான் போகச் சொல்லுகிறேன். மது இதுவரை நான் பார்த்த பெண்களை விட புதுமையானவள். தேடி எடுத்தாலும் சிலை போல கண்டெடுத்தான் நடக்கிறது. நீயும் தனியை கூட பயப்படுகிறாய். நாம் விரித்த வரைக்கும் வைத்த கண்ணிக்கும் இந்த கூட தப்பவில்லை. நீ எங்கே தப்ப போக? சக்தி இருவர் கையிலும் இருக்கும்போது சாமி இலக்கென்று நீ எப்படி நான் முடிவு விட்டுகிறாய்?
அவனுக்கு தனித்து கட்டலாம். நல்ல வேலையாக தப்பினீர்கள். சண்டா உங்களை கொண்டு தீர்க்காம வந்து விட்டான். மெதுவாக மெதுவாக. நான் இது என்றால் என்ன ஆயிருக்கும்? நாட்டின் தலைவர் ஏழைகளின் கடவுளை கொல்ல வந்தாரே. இந்த நாடு செய்த புண்ணியம். நல்ல நேரத்தில் நான் வந்தேன். யாரு? நான் யாரா? நல்ல வேலை. அரசு நான் யார் என்று தெரியவில்லையா? தெரிகிறது. நான் யார் என்பது இப்போதுதான் தெரிகிறது. உலகம் புரிகிறதா? நீ யார் என்பது உனக்கு தெரிகிறதா? இப்போதுதான் உன்னையே பார்த்துக் கொள்கிறாயா? கடந்து போன காலங்களில் நடந்து போனவை என்னென்ன என்பதை அறிவாயா? மது, மாது, தூக்கம், அதை தவிர நாட்டில் வேறு விஷயங்களும் நடந்து கொண்டிருந்தன. என்னாவை மயக்கமாக தெரிகிறது, மங்களாக தெரிகிறது. அவற்றின் எதிரொலிகளை கேட்பாய். நன்றாக புரிகிறது. நான் பெரும் தவறு செய்திருக்கிறேன். உலகை காண வேண்டிய கண்களை மயக்கத்திற்கு ஆட்பட வைத்தேன். ஆராய்ந்து செய்யும் அறிவை போதையாலே மயங்க வைத்தேன். சுவையற்ற உலகிலே, சுகமற்ற பாதையிலே பிளமாக நடந்து கொண்டிருந்தேன். சாகாமலேயே என்னை செத்தவளாக்கி வைத்திருந்தது மது. செய்த குற்றங்களை சிறை போட்டு மறைத்தது மது. இந்த மாயத்திரை விலகிட்டும், இந்த மரணதேவனை அறியட்டும். வாழும் உலகத்தை மூடியிருந்த இருள் அகலட்டும். காத்திருக்க வச்சு புட்டாளே ஏன் ஆனந்தி, கல்யாணத்துக்கு மறுத்து புட்டாளே ஆனந்தி. ஆனந்தி ஆனந்தி ஆனந்த், என்ன பார்க்கும் பார்க்காத மாதிரி போற? ஒரு விஷயம் கேட்டியா? நான் ஒரு பெரிய அப்படின்னு சொல்லப்பறேன். அதுதான் இல்ல. இந்த பாறையா என் கண்ணு முன்னால வீரா நிரூபிச்சுடு. அப்புறம் இல்ல, ஆம்பளை குலத்துக்கே பெருத்த அவமானம். நான் இன்னைக்கு ஒரே முடிவுல வந்திருக்கிறேன். ஒண்ணு கல்யாணம், இல்ல எவனாவது ஒரு ஆள ஒரே குத்துல விழுத்தாக்கணும். அப்பதான் என் ஆத்திரம் நடக்கும். எவனா இருந்தாலும் சரி வர சொல். கை நடக்குது, கை நடங்கல வர சொல். ஒரு ஆள் என்ன 10 பேர் வர சொல்லு, ஊறி தள்ளுறேன். கூப்பிடு. அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் சரி. இந்த மாதிரி ஒரு திருச்சியாளோட சண்டை போட்டு ஜெயிச்சு விடுவேன் அப்படின்னு சவால் விடுறாரு. இதை நிக்கிறாரு. இவனா என்னமா அது? அவசரமா போற 10 பணம் கிடைக்கிறது கெட்டு போவோம். அந்த பணத்தை நானே தர்றேன், முதல்ல நீங்க சண்டை போடுங்க. அப்படியாதான் சரி. அவன் எடுத்து தெரிய போயிட்டு வரீங்களா? நடந்து போற பணம் இங்கேயே கிடைக்கிறது. அசல் யுத்தம், தர்ம யுத்தம் போடுவீங்க.
ஆமா என்ன ஆளை தூக்கி நேரத்தில் சொல்லி போட்டு கீழே உடைய நானும் தயாராகிடுவேன். ஆனந்தி, இந்த ஆளை நீ ஒழிக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுதான் இல்ல. கைத்த பாத்தியா? பானை உள்ள இருக்கிறதெல்லாம் தண்ணி தண்ணி பானை. அதே போல நானும் ஒரு தவறை தண்ணி குடிச்சு தான் கூட சண்டை போட போறேன். இப்படி தண்ணி கொண்டுட்டு வா. கொண்டா சீக்கிரம். கொண்டா. யாரெல்லாம் தண்ணி போடுறத? தண்ணி போட்டதான் நான் தெரியல. அந்த பொண்ணை இந்த இடத்தை விட்டு அனுப்புறதுக்காக நான் அதை மாதிரி சொன்னேன். அண்ணாச்சி, உங்களுக்கு நமக்கும் ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. ஒண்ணு, அந்த பொண்ணை நான் காதலிக்கிறேன். அந்த பொண்ணு என்ன காதலிக்க மாட்டேங்கிறான். காரணம் நான் சுற்றுகிறேன் அல்லங்கிறான். என்கிட்ட ஏது வீரம்? வீரத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அதனால அந்த பொண்ணை நான் கட்டிக்கணும்னு பிரியப்படுறேன். நீங்க என்கிட்ட அடி வாங்குற மாதிரி அடி வாங்கி சும்மா சும்மா அடி வாங்கி அந்த பொண்ணு எப்படியா நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. கல்யாணம் பண்ணி வச்ச பெருமை உங்களை சாரும். ஊர்ல உங்களை புகழ்ந்து பேசுவாங்க. எங்க பரம்பரையை உங்க பேர சொல்லும். அதுக்கு நீ என்ன கொடுக்குற? சத்தம் போடாதீங்க. அப்படி நீங்க விரும்பும் போது நான் கொடுக்காம இருக்க முடியுமா? வேணும்னா ஒரு குத்துக்கு ஒரு பணம் தரேன். நிறைய பணம் வச்சிருக்கிறேன். இன்னொரு நிபந்தனை, தப்பி தவறி என்னுடைய அடி உங்க மேல பணமா பட்டடிச்சுங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? ரெண்டு ரெண்டா முறுத்து போட்டுருவேன். அங்கதான் வெடிக்குது, அங்கதான் வெடிக்குது. ரெண்டா உடைச்சு போட்டா அப்புறம் ரெண்டு கல்யாணம் பண்ண இன்னொரு பொண்ணுக்கு நான் அலைவேன். அது வந்து இல்ல, பொறுமையா நீங்க அனுசரிச்சு போகணும். கட்டாலும் பொறுத்துங்க, உங்களுக்கு நான் பணம் கொடுத்துறேன். தண்ணி தண்ணிக்கு இவ்வளவு நேரமா? நீ தண்ணி கொண்டு வர்றதுல என்னுடைய ஆத்திரம் கோமா அப்படியே நிக்குமா? அடப்பா, தண்ணி வேணா ஒண்ணு வேணாம். சண்டைக்கு தயார். சண்டையை பார். நீ தயாரா? போதுமா? ஒரு குத்துதான் குத்திட்டு அப்படி கத்துறீங்க. இன்னும் பாருந்தாலும் என்ன பாடு பட போறாங்க. வந்து நீங்கிட்டு நம்ம குத்திய பார்த்தா பேசிட போகும். என்னையா என்ன மறுமுறை குத்து வேணுமா? உன் படத்தை உதயப்பட்டாங்க. என்ன பயன் விடாந்துட்டா நினைக்கிறியா? அதுதான் இல்ல. ஆனா எதுக்கு பதுங்குது? அப்படி பந்தா பண்ணி கட்ட போற பாரு. அடுத்தது இங்க பாரு. சொல்லி சொல்லி அடிக்கிறான் பாரு. வா வா. அடுத்தது இங்க பாரு. யார் கத்துறா? அந்த ஆளு கத்துறா. அந்த ஆளுக்கு ஏன் கை வலிக்குமா? பணமெல்லாம் தீடு போச்சுங்க. கடவுள் கடி வாங்குறோம் நான் இல்ல. அதுக்கு வேற ஆளை பார்த்துக்கோ. கடவுள் கடி வாங்கவே இல்லை. அந்த என் கல்யாணத்துக்கு நெல் பணம் வருவாங்க. அப்ப நான் என்ன ரேட்டு கொடுத்துருவேன்? கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறியா? என்ன சிரிப்பு? கும்பலைங்க பேசினாலே நாங்க நம்புறது இல்லை. சிரிச்சா எப்படி நம்ப முடியும்? வாங்க இப்படி இல்லை. பிள்ளையார் முன்னால சொல்லு. கல்யாணம் பண்ணியாச்சு. பிள்ளையாரப்பனே, இவரை சத்தியமா நான் கல்யாணம் பண்ணேன். சரி, நீ போகலாம். போ. என்ன சிரிப்பு? நான் வர்றேங்க. வாங்க. மரியாதை கூட ஒரு ஏமா மாறுது. போயிட்டா. ரொம்ப நன்றிங்க. இந்த விவகாரங்கள் செய்வதற்காக அடுத்த குடும்பத்துல அம்மியா பிறந்து உங்க வீட்டுல இருந்து கிடக்குங்க. நீ என்ன வேணாலும் அனுப்புத. நீ அடிச்சடி என் உடம்பெல்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு அடிச்சு அடியில கை ரெண்டு போகுது. இப்ப நான் தான் இப்படி கட்டுறேன். இப்படி கட்டுறதான்னு தெரியல. மஞ்சள் பட்டு போங்க ஒரு பணம் கூட. என்ன